எப்பொருள் யாரை வேறு கேட்டேன்னு அப்பொருள் யாரும் வரல. சரி பரவாயில்ல இருக்கட்டும். ம். இன்றைய கண்டுபிடிப்பு 18 எல்இடி. பாருங்க அப்படி 19 எல்இடி எரிஞ்சிட்டு இருக்கு. ரெண்டு செஞ்சிருக்கேன். அந்த பழசு வந்து இப்ப 192 நாள் 192 நாள் 8 நாள் முடிஞ்சு ஓடிட்டு இருக்குது. இன்னும் சாகிறது இல்ல அது. உள்ள வந்து எவ்வளவு தெரியுமா இருக்கு? 2 வோல்ட் அப்படியே இருக்கு. அதாவது 10 நாளா 8 நாளா 16 எல்இடி எரிஞ்சாலும் அது சாகவே இல்லை. இப்ப பாருங்க, இப்ப ஒண்ணு செஞ்சிருக்கா 19 பச்சை எல்இடி பயங்கர வெளிச்சம் எரிஞ்சிட்டு இருக்குது. 3 வோல்ட் அப்படியே 3.2 வோல்ட் அப்படியே இருக்கு. 2 மணி நேரம் எரிஞ்சாலும் கூட என்ன பண்ணுது? அப்படியே வெளிச்சம் இந்த வோல்ட் அப்படியே தான் இருக்கு. வோல்ட் புரியுதுங்களா தயாளன்? புரியுதுங்க ஆ, புரியுது. என்ன என்ன சொல்றேன்? அப்படியே தான் இருக்கு. வோல்ட் கொஞ்சம் கூட குறையல. அப்படியே குறைஞ்ச மாதிரி காட்டுது. மீண்டும் 2.25 வோல்ட்டுக்கு போகுது. எடுத்துனதுக்கு அப்புறம் அதே 3.2 வோல்ட்டுக்கு வருதுங்கன்னா அதே 3 வோல்ட்டுக்கு வந்துருது. வெடிச்சு சரிங்க. அப்பவே 750 வோல்ட் 750 மில்லி வோல்ட் அடுத்த வினாடி மேல விட்டாங்கன்னு முடியாந்துருது. அப்படின்னு இதுதான் இந்த குவாண்டம் பேட்டரின்னு பேரு. நீங்க வாங்கிட்டீங்களா? பொருத்திட்டீங்களா? தயாளன் நீங்க ஒரு இது வாங்கிட்டீங்களா? பிரெட் போர்டு வாங்கிட்டீங்களா? பாருங்க, பரமேஸ்வரி கூட ஆர்வத்துல வாங்கியிருக்காங்களே. இல்லையா அது வாங்கலையா, அந்த பழசுதான் வாங்கினதோட அப்படியே வச்சிருக்கேன். அதாவது இணைப்பும் கொடுக்கல, ஒண்ணும் கொடுக்கலையா? ம். ஆமாயா. ஏன் சோம்பேறித்தனமா? வேலை அவ்வளவு கடுமையான வேலையா? என்ன உங்களுக்கு? உங்களுக்கு மூளைக்கு தானே வேலை, இல்ல ஃபேக்டரி சுத்திட்டு என்ன ஃபேக்டரியில வேலை செய்றீங்களா, இல்ல எத்தனை பேர்த்த பாத்துட்டு இருக்கிறீங்க? இல்ல 24 அவங்க வேலைக்கு போலையா, ஆ? வேலைக்கு போலையா, கால் வலிங்க ரொம்ப, மூட்டு வலி ரொம்ப இருக்கு. மூட்டு வலி எப்படி வந்துச்சு? தெரியலையா, 10 நாளா ரொம்ப வலிக்குது, கால் வீங்கிடுச்சுங்க. எப்படி சாத்தியம் இல்லையே. தெரியலையா என்னன்னு அது. 10 நாள் வேலைக்கு, இதனால வேலைக்கு போலியா? ஆமாங்க. இல்ல அப்படியெல்லாம் வரவே வராது. எப்படி வேணுங்க? மூட்டு வலி முழங்கால் வலி 10 வருஷம் இருக்கிறவங்களா நல்லா ஆகுது. உங்களுக்கு எப்படி வந்து மூட்டு வலி இல்லாதவங்களுக்கு எப்படி மூட்டு வலி? என்ன சாப்பிட்டீங்க? அப்போ அப்படியே எதுவும் சாப்பிடலையா, நான் இப்ப ரைஸ் சாப்பிட்டே ஒரு 1 மாசத்துக்கு மேல ஆச்சுங்க. இல்ல அது மூட்டு வலி நிப்பாட்டினதுல இருந்து இந்த மாதிரி எதை நிப்பாட்டுல இருந்து? ரைஸ் சோறு சாப்பிடுறது நிப்பாட்டினேன். ஆ, 1 மாசமா தான் நிறுத்தி இருக்கீங்களா? ஆமாயா. அதுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லையே. பரமேஸ்வரி பதில் சொல்லுங்க. பரமேஸ்வரி. ஐயா அது எப்படி நம்பவே முடியல ஐயா. ம். எல்லாருக்கும் இப்ப கலைநில அம்மாவுக்கு எனக்கெல்லாம் சரியாகிட்டு வருது, இவருக்கு சரியாகலைனாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வராம இருக்கணுமே. ம். தேடுங்க. என்னன்னு தெரியல ஐயா. தேடுங்க. ஐயா டக்குன்னு இந்த பழைய உணவை டக்குன்னு நிறுத்தணும் இல்ல. எவ்வளவு நாள் ஐயா பயிற்சி பண்ணிட்டு இருக்காரு? கேளுங்க, நீங்களே கேளுங்க. 2 பேரும் பேசிக்கிங்க, பதில் சொல்லுங்க. 10 மாசமாங்க. 6 மாசமாவா ஐயா? ஆமா, இப்ப 10 மாசம் ஆச்சுங்க. ஓஹோ, ஆனா இவ்வளவு நாள் இந்த ப்ராப்ளம் இல்ல, ஆனா இப்பதான் உங்களுக்கு இருக்குங்களா? ஆமா, அந்த கால் வந்து நான் வந்து தொங்க போட்டுக்கிட்டு தான் கால் வேலை செய்யணும். சரிங்க. அது ஐயா இப்ப வந்து எப்படின்னாங்க ஐயா, நடந்தோம்னா மூச்சு வாங்குதுங்க. எல்லாம் தப்பு தப்பா சொல்றீங்களே. மூச்சே வாங்க கூடாது. என்ன என்ன ஆச்சு? அதான் எனக்கு ஒண்ணும். நீங்க என்ன பயிற்சி இருக்கிற ஒண்ணு, நீங்க யாரு என்ன ஒண்ணு நமக்கு தெரியாது. எந்த அப்டேட்டும் உங்களுக்கு உங்களை பத்தி எனக்கு கிடையாது. அதனால எதுவுமே நான் சொல்ல முடியாது. உங்களுக்கு போன் பண்ண நீங்க இந்த தோட்டத்துக்கு போறீங்க நீங்க. இல்ல, இது புதுசா முளைக்குது. 10 மாசமா இல்லாத வேலையை எங்க இருந்து? அப்ப இது வந்து உள்ள இருக்க பழைய கழிவா இருக்கலாம். எப்படி என்ன நினைக்கிறீங்க நீங்க?
அது இல்ல அப்படிதான் இருக்கு. ஏன்னா வயிறு வயிறு வந்து மந்தமா தான் இருக்கு. வயிறு மந்தமா இருந்தா இப்ப என்ன பண்றீங்க? வயிறு மந்தமா இருந்தா ஒண்ணும் பண்ணக்கூடாது. இல்ல எதுவும் சாப்பிடலையே இப்போ. சாப்பாடு சாப்பிட்டது சனிக்கிழமை சாப்பிட்டேங்கய்யா. என்ன சாப்பிட்டீங்க? இது பீட்ரூட் வச்சு சப்பாத்தி சாப்பிட்டதுங்க. அப்புறம் அதுல இருந்து என்ன பண்ணி ஒரு வாரமா பயிற்சி தானே, நீர் பயிற்சி தானவா? ஆமாங்க. இன்னைக்கு நீங்க வரைக்கும் நீங்க காலை வந்து அப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஒரு 10 நாள் நீர் பயிற்சி பண்ணுங்க. 10 நாள் எதுவும் பண்ணாதீங்க. சரிங்க. ஐயா ஐயா ஒரு சந்தேகம். ஒரு 2-3 நாளைக்கு ஒரு நாளுக்கு ஒரு நாள் கீரை உணவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் 10 நாள் பயிற்சி போட சொல்லலாமா ஐயா? அது தேவையில்லைங்க. 10 நாள் நீர் பயிற்சி பண்ணுங்க, சரியாயிரும். சரி. எல்லாம் உணவுடைய கழிவு தான். 10 மாசமா இருக்காரு, இப்பதானே வந்திருக்க. 10 மாசத்துல எதுவுமே இல்ல, இன்னைக்கு வந்திருக்குன்னு ஏதாவது. ஏன் மூளை முடக்குல எங்கேயாவது இருந்து வந்துகிட்டு இருக்குமா ஐயா? எல்லாமே வரும். 10 மாசம் நோய் இல்லாதவரு, நோய் இருக்கிறவங்க நல்லாயிட்டு இருக்கிறாங்க. நீங்க 10 மாசம் ஒரு பெரிய நோயே இல்லை. நீங்க எதுக்காக வந்தீங்க? எடை குறைக்கிற எதுக்காக வந்தீங்க? எடை குறைக்கிற வந்தீங்க. இது என்ன நோய் இருந்தது உங்களுக்கு? எனக்கு ஹெச்பி லெவல் கம்மியா இருந்துச்சுங்க. அது போட்டுறதுக்கா? அதெல்லாம் எப்படி இருக்கு? எப்ப செக் பண்ணீங்க? அது இப்ப நார்மலா தான் இருக்கு. அப்புறம் என்ன? அப்புறம் நல்லாயிடுச்சு இல்ல? அப்புறம் என்ன? ஆனா இந்த கால் வலி மட்டும் இப்ப 10 நாளா இருக்குங்க. 10 நாளா தான் இருக்கா? ஏதோ ஒரு ஆமாங்க. காரணமா இருக்கலாம். ஏதோ ஒரு காரணமா. சப்பாத்தி மாவு தானே ஐயா? அதனால எதுவும் அதை விட்டுருங்க. அதெல்லாம் விட்டுட்டு நீங்க நீர் பயிற்சி பண்ணுங்க, அல்லது மாங்காய் சாறு பயிற்சி பண்ணுங்க. 10 நாளைக்கு மாங்காய் சாறு பயிற்சி பண்ணுங்க. சரிங்க. நீங்க நீங்க உங்க அப்டேட்டும் வர்றதில்ல, எதுவும் பண்றதில்ல, எந்த தொடர்பும் கிடையாது. ஏதோ வகுப்புக்கு மட்டும் வாரத்துக்கு ஒருக்க 7க்கு ஒருக்க இப்படி வர்றீங்க. எந்த சின்சியரும் இல்லையா உங்ககிட்ட? வேலை இருக்குங்க. சின்சியர் கிடையாது. நீங்க ஒழுங்கா வர்றதில்ல, வகுப்புக்கு வர்றதில்ல, இல்லையா? கூப்பிட்டா வர்றதில்ல, ஏதோ ஒரு காரணத்தை படுத்துக்கிறீங்க, அப்ப திடீர்னு வர்றீங்க. அவராவது சொல்லிட்டாரு, யாரு, கம்பம் திருமாறு, நான் வரல, நீங்க உங்க மாணவர் எடுத்துட்டு இருக்க, எனக்கு எல்லாமே தெரியும், நீங்க மற்றது நான் மேல போறதுக்கு தான் விஷயம் அப்படின்னு அவர் தலைமை தெளிவா சொல்லிட்டு வர்றதே இல்லை. அவர் அப்படி தெளிவா சொல்லிருங்க நீங்க. அப்புறம் ஆண்டு மாணவர் அடுத்த மாசம் அவர் பணம் கட்டி சொல்றாரு, ஜனவரில நான் தொடங்கிடுவேன், நான் வந்துடுவேன். அது வேற, அது வேற. அது வந்து ஒரு ஆண்டு, அது 1,00,000 கட்டணும், அவர் கட்டுறேன்ட்டாரு, சேர்றேன்ட்டாரு. அதெல்லாம் உங்க விருப்பம். நீங்க அது அப்படி இருக்கிறதா இருந்தா கூட சொல்லலாம். இந்த மாதிரி நான் கட்டுறேன்னு சொன்னா கூட ஏதோ ஒரு தொகையை கட்டிட்டு நீங்க வராம கூட இருக்கலாம். என்னது? இல்லையா, அது நான் வகுப்புக்கு வந்துடுறேன். அதெல்லாம் உங்க விருப்பம் தான். இதெல்லாம் வந்து கட்டாயம் கிடையாது. என்ன இது, இது வந்து மருத்துவராகிற முறை. இப்ப நமக்கு நோய் நீக்கிற முறை என்னன்னு தெரிஞ்சது. சரி, இப்ப என்ன பண்ணலான்னு இருக்கிறீங்க? இதுக்கு என்ன பண்ணலாம்? நீ தொங்க போடுறீங்க, நானும் கால் தொங்க போட்டா வலிக்குதான் செய்யறேன். அப்ப இயற்கைக்கு முரணானது. கால் தொங்க போட்டே இருந்தா இயற்கைக்கு முரணானது. என்னது? ஆமா, இயற்கைக்கு முரணானது. அப்புறம் என்ன பண்ணலாம்? அதுக்காக வேலைக்கு போகாம எனக்கு பெரிய நோய் அது. கால் வலின்னு காட்டும். இதுக்கு இந்த சம்பள லாஸ் யாரு? அப்ப நீங்க தனியாலும் எந்த இதை பத்தி கவலையில 10 நாள் போனாலும் இந்த சம்பளம் உண்டா? அதெல்லாம் இல்லையா? இல்லையா, அது இல்லையா, போகல. நோக்கம் என்ன? வேலைக்கு போகாம இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க. வேலைக்கு போகாம இருக்க, அப்ப இதவே சொல்லிக் கொடுங்க. சரி, அவங்களுக்கு எவ்வளவு உங்களுக்கு சம்பளம் தராங்க? உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் தர போறாங்க? எவ்வளவு வாங்கிட்டு இருக்கிறீங்க? 24ங்க. 24. என்ன படிச்சிருக்கிறீங்க? எத்தனை வருஷம்? படிச்சது என்ன? பிகாமா? என்னது? ஆமாங்க, பிகாம். சரி, பிகாம் முடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் இந்த தொழில், இப்ப என்ன தொழில் பண்றீங்க? ஹொசைரியா? என்னது? ஹொசைரிசியா? பனினா? ஆமா, சொசைட்டில சூப்பர்வைசர். சரி, சூப்பர்வைசர். இது வந்து எத்தனை வருஷம் அனுபவமாச்சு உங்களுக்கு? எனக்கு 5 வருஷம். பிகாம் படிச்ச உடனே வேலை கிடைக்கும். இப்பதான் 5 வருஷம், இப்ப 15 வருஷம் ஆச்சா? இல்ல இல்ல, அதுக்கு முன்னாடி வந்து இதுல இருந்தீங்க, மார்க்கெட்டிங்ல வேலை செஞ்சேன். அப்போ தொடர்ந்து ஏதோ ஒரு வேலை செஞ்சது, சம்பளம் ஈட்டிட்டு இருக்கு. அதை படிச்சு பிடிச்சதுல இருந்து எத்தனை வருஷமா இந்த மாதிரி நீங்க எத்தனை வருஷமா சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறீங்க? வேலைக்கு போய் எத்தனை, ஒரு 20 வருஷமா படிச்சதுல இருந்து வேலைக்கு சம்பளம் வாங்கிட்டு இருப்பேன். எத்தனை 25 வருஷம் சம்பளம் வாங்கிட்டு இருந்திருப்பீங்களா வெவ்வேறு துறையில? இல்லைங்க, 15 வருஷம் இருக்குங்க. 15 வருஷமா நீங்க வெவ்வேறு தொழில இருந்து சம்பளம் வாங்கிட்டீங்க, அவ்வளவுதானே உண்மை? அவ்வளவு நீங்க எல்லாரும் மாதிரி நீங்களும் இருக்கிறீங்க. ஆமாங்க. எப்போ உங்களுக்கு வயது என்ன இப்போ? 41ங்க. 41. எப்போ பிகாம் முடிச்சீங்க? நான் முடிச்சது வந்து 2008.
2008 2008 2010 வச்சுக்கலாம். ஓகே, முழு கணக்கு போடலாம். 2010 இதுல ஒரு 16 16 வருஷம் ஆச்சு. அதுல ஒரு ரெண்டு மொத்தம் 18 வருஷம் ஆச்சா? ஆமாங்கய்யா. 18 வருஷத்துல எத்தனை வருஷம் வேலைக்கு போகாம இருந்தீங்க? இந்த கிடைக்கிற வரைக்கும் ஒரு வருஷம் சும்மா இருந்திருப்பீங்க, ஒரு 2 வருஷம். ஆமாங்கய்யா, அது ஒரு 1.5 வருஷம். சரி, 2 வருஷம் வச்சுக்கலாம். அப்ப கிட்டத்தட்ட நீங்க சொல்றது பார்த்தா 15 வருஷம் ஏறத்தாழ. 15 வருஷம். 15 அல்லது 16 வருஷம் அப்படி வச்சுக்க. 16 வருஷமா உங்களுக்கு ஹெச்பி லெவல் என்ன சாதாரண உணவு தான் சாப்பிட்டு இருந்தீங்க. அப்போ சாதாரண உணவு பழக்கத்தில் இருந்தீங்க. இப்ப வந்ததுக்கு அப்புறம் நல்லா போச்சு. ஆமாங்க. அப்ப இது ஏதோ பக்க விளைவாரு. இன்னைக்கு என்ன இப்ப அங்க பாருங்க, அவர் பல சிறுசுல இருந்தே எல்லாரும் மாதிரி சாதாரண சாப்பிட்டு இருக்காரு. ஹெச்பி லெவல் அதாவது அஹ், அந்த ரத்தத்தினுடைய சகப்பு குறைஞ்சு போச்சு, ஆக்சிஜன் குறைஞ்சு போச்சு, எல்லா தப்பும் வந்துருச்சு. அது உண்மைதான். இப்ப அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்ப பதில் சொல்லுங்க பரமேஸ்வரி. ஐயா, ஆனா நான் இந்த பயிற்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவரு உடம்பெல்லாம் சரியாயிட்டு தானே ஐயா வந்திருக்குது. இப்பதான் ஆமா திடீர்னு ஆமா இப்படி இருக்கு. ஆமாங்க. இது வேற காரணங்க. அவர் வந்து உட்கார்ந்து இருக்காரு, வேற சும்மா அப்படி அமைதியா உட்காரனால வந்த காரணம் வேற ஒண்ணும். அதுக்காக வழின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்காரு, இது தேவையே இல்லை. நீங்க நடந்துட்டு இருங்க, நீங்க நடந்துட்டு இருக்க வேண்டியதானே நீங்க. சரிங்க. ஆ? இல்ல, அது நடக்கத்தான் செய்யணும். அதெல்லாம் போறேன். ஆனா கொஞ்சம் ஃபாஸ்டா நடந்தோம்னா அந்த மாதிரி மூச்சு வாங்குது, இழப்பு வருது. ம். ஐயா, அதுக்கு சாப்பாடு இல்லாம இருக்காருல்ல, அது அப்படிதான் ஐயா இருக்கும். இது வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ல தானே இருந்து பண்ணணும். சாப்பாட்டுக்கும் வேகத்துக்கு சம்மந்தம் இல்லையே. சும்மா சும்மா நீங்க வாயில ரெண்டு போட்டா ஒண்ணும் பண்ணாதே. நீங்க ஒரு பேரிச்சம்பழம் ஒரு கருப்பட்டி சாப்பிட்டு போடாமே. என்னது? ம். அப்படிதான் போட்டுக்கிறது இடையில. அது ஒண்ணும் பண்ணாது. இப்ப நல்லா கடுமையா நேற்று போய் வேலை செஞ்சிருக்க காட்டுல பச்சை இந்த இந்த நேரத்துல வாந்தி எடுத்த, புரியுதா? சூரியன்ல வேலை செஞ்சேன், கடுமையான சூரியன்ல வேலை செஞ்சேன். இந்த நேரத்துல வாந்தி வந்தது. சரிங்க. பச்சை, கடுமையான ப்ளூ, கடுமையான பச்சை, 3 கலர்ல வந்தது எனக்கு. அப்புறம் சரிங்க. எலுமிச்சி பழம் அந்த விஷம் வந்து அமைதியா இருக்கிறப்ப அந்த வெயில் இல்லாம இருந்ததுன்னா அந்த பச்சை வராது. பச்சை கச்சா வெயில் இல்லாம இப்ப வழக்கம் போல அது போய் 2 வருஷத்துக்கு அப்புறம் எடுத்துக்காம 2 ஆண்டுக்கு அப்புறம் நேத்து கடுமையா வேலை செஞ்சிருக்கேன். எத்தனை ஆண்டுக்கு அப்புறம்? 2 ஆண்டுக்கு அப்புறம் கடுமையா. சரிங்க. ஏன்னா கை அந்த அந்த பச்சை வாந்தி வர்றதுன்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு. அப்ப வரும்பொழுது கை தானாவே சோர்வடைஞ்சிருச்சு. கை தானாவே சோர்வு சக்தி குறையில, அந்த 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 உள்ள இருக்கிற பித்தம் வந்து வயிற்றுல வந்து அது வந்து எல்லா நரம்பண்டத்திலும் போய் ஓய்வு எடுக்க சொல்லுது. ஆமா. ஓய்வு எடுத்திருந்தேன்னா சித்த நேரம் தூங்கி இருந்தேன்னா என்ன ஆயிருக்கும், அது அப்படியே உள்ள சுரந்தது மறுபடியும் திருப்பி அங்கேயே ஓடி இருக்கும். சுரந்தது என்ன ஆயிருக்கும், திருப்பி எங்க ஓடி இருக்கும், பித்த பைக்கே ஓடி இருக்கும். சரிங்க ஐயா. அப்புறம் ஒரு இந்த போராட்டம் 3 மணி வரைக்கும் இருக்குது. நான் அப்புறம் ஒரு 2 மணி நேரம் கடுமையா உடச்சே பேசாம மறுநாள் மரம் நல்ல மரம் இருக்குது, நல்ல காத்து ஜில்லுன்னு காத்து அடிச்சுட்டே இருந்தது. பேசாம அப்படியே பேசாம அரமைப்படுத்திட்டு அப்படியே கொஞ்சம் குறைஞ்சது. அப்புறம் பச்சை தண்ணியில் குளிச்சு அங்க தண்ணி ஓடிட்டு இருக்குது. பெரிய தொட்டியில் இருக்குது, பிளாஸ்டிக் தொட்டி பெருசா 1000 லிட்டரு. அதுல இந்த ஜில்லுன்னு இருந்தது. 2 நாள் தண்ணி அப்படியே அழகா குளிச்சுன்னு சரியா போச்சு. இருந்தாலும் இந்த வயிற்றுல அந்த இந்த பித்த நீர் உள்ள கொண்டு இருந்திருக்குது. அப்புறம் இருந்த அப்புறம் வண்டியில மிதி வண்டியில தான் நடந்து வந்தேன். மாதிரி 6 கிலோமீட்டர் மிதி வண்டியில வந்தேன். அப்படியே மிதி வண்டியில 6 கிலோமீட்டர் மிதி வண்டியில வந்தேன். வந்தோடனே நண்பர் வீட்டுக்கு வந்தேன். அப்புறம் என்ன ஒரு மூஞ்சி ஒரு வாடலா இருக்குல்ல, அவர் கண்டுபிடிச்சாரு. இல்லை கொஞ்சம் கடுமையான பித்தம் ஏற்பட்டுருச்சு கேட்ட. ஓஹோ, உங்களுக்கு தான் வைத்தியம் தெரியுமில்ல அப்படின்னா. தெரியும். அப்புறம் அப்படியே நேரம் படுத்த சேர்ப்பே கொஞ்சம் படுத்த உடனே ஏதாவது வேணுமான்னு கேட்டார். நான் என்ன சொன்னேன், ஒன்று சுடுதண்ணி வைங்க அப்படின்னு. மாணவர் தான். அப்புறம் எலுமிச்சிக்காயை பொறிச்சு, அவருக்கு தெரியும் என்ன வேணும்னு அவருக்கு தெரியும். பார்த்தோன்னே எலுமிச்சிக்காய் பொறிச்சாரு. பொறிச்சு நாட்டு சர்க்கரை போட்டு ஒரு 200 மில்லி கொண்டாந்து வச்சு இருக்க ஒரு நிமிஷம் கழிவறைக்கு என்ன வாந்தி வர்ற மாதிரி இருக்கான்னு அவருக்கு தெரியுது. வாந்தி வர்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமான்னு நேரா போனேன். கரெக்டா என்ன பண்ணேன், தண்ணி ஒரு டம்ளர் குடிச்சிட்டு 2 விரல வச்சு உள்ள வச்சு அமுத்தினேன். சொல்லாருன்னு அப்படியே இந்த நேரத்துல வெளியே வந்துச்சு. என்னது? சரி. விரல வச்சு தெரியும் எனக்கு. என்னங்க ஐயா சாப்பாடு, என்னங்க ஐயா சாப்பிட்டு போனீங்க நேத்து? சாப்பாடா? என்ன சாப்பாடுன்னு கேக்குறீங்க? இந்த காலத்துல சாப்பிட்டுருக்கேன் நானு. கடுமையான வேலை இருந்ததுன்னா ஏதாவது சாப்பிட்டு அது ஏதாவது ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுருக்கோன்னு. அந்த வாழைப்பழம் போட்டு போகல, தண்ணி கூட எடுத்துட்டு போகல. என்னது? நான் தண்ணி கூட எடுத்துட்டு போகல ஐயா. ஒண்ணுமே இல்ல, வெறும் ஆளா போயிட்டேன். ஒரு எலுமிச்சை குழம்பா எடுத்துட்டு போகல. இப்ப இந்த மாதிரி மலை ஏறப்போ அன்னைக்காவது மலை ஏறும் போல பாருங்க. அன்னைக்கு மலை ஏறப்ப தண்ணி இதோட பரவாயில்ல. அன்னைக்கு வந்து 9 கிலோமீட்டர் 11 கிலோமீட்டர் அப்படியே நெத்து குத்தல ஏறி அப்பெல்லாம் ஒண்ணும் பண்ணல. இந்த கடுமையா விட்டவங்க போட்டு வருத்த, அதுவும் கடுமையான உழைப்பு தான். ஆனா தண்ணி குடிச்சிட்டே போன கிட்டத்தட்ட ஒரு 15 லிட்டர் தண்ணி குடிச்சிருப்பேன் 20 கிலோமீட்டர் போறதுக்குள்ள. அதுவும் டேங்கப்பா பயங்கரமான ஏத்தம். 1 லட்சம் பேர் ஏறி இருப்பாங்க. 1 லட்சம் பேர் ஏறினாங்க அன்னைக்கு. நான் தனி அந்த 1 லட்சம் பேர் என்னென்னவோ சாப்பிட்டு போறாங்க. நான் வந்து சும்மா வேடிக்கை போடணும்னு பார்க்க போனா
திடீர்னு போகும்பொழுது எதுவுமே இல்லை. ஒரு ஒரு மிட்டாயோ அல்லது கற்கண்டோ அல்லது பேரிச்சம்பழம் எதுவுமே இல்லை. அவங்க அவங்க போறத பார்த்தா எனக்கு ஆர்வம் வந்துருச்சு. என்னடா அவ தோல்ல பையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இடுப்புல ஒரு துண்டு தண்ணி ஒரு பாட்டில். உடனே தண்ணி பாட்டில் எடுத்து நூல் எடுத்து கட்டி அந்த பிளாஸ்டிக் எடுத்து கட்டி தோல்ல இப்படி போட்டு அவ்வளோ. அது ஒன்றை தவிர இது எதுவுமே கிட்ட கிடையாது. ஒரு செல்போனு அது தவிர என்கிட்ட எதுவுமே இல்லை. அப்புறம் திரும்பி வர்றதுக்கு ஒரு 50 ரூபா வச்சிருக்க, வேற படம் கூட கிடையாது. ஏன்னா அந்த காட்டுல ஒண்ணுமே இருக்காது. அது பேருந்துக்காக அங்கிருந்து ஒரு 8 கிலோமீட்டர் வந்தாங்க. நான் தங்கி இருக்கிற இடத்துக்கு ஒரு காட்டுல தான் தங்கி இருந்தேன். சரி, இதை கேட்டாங்க. இன்னைக்கு சித்ரா பௌர்ணமிங்க, இன்னைக்கு எல்லாருமே போவாங்க, வருஷத்துக்கு ஒருக்கா அனுமதி, ஒரு வருஷம் தான், இந்த ஒரே நாள் மட்டும்தான் அனுமதி அப்படின்னா, அப்போ காடெல்லாம் அருமையா இருக்கணும். அதே மாதிரி நான் போனேன். அதெல்லாம் அது சொன்னதெல்லாம் உண்மைதான். அப்பெல்லாம் செய்யாது. இன்னைக்கு வந்து நான் என்ன வெயில்ல இந்த உடம்ப போட்டு வருத்தனம் பாருங்க. எல்லாம் பண்ணேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200 பனங்கட்டை பதியம் போட்டேன். 200 பனங்கொட்டைய துள்ளி உளிச்சு அதுக்கு என்ன பதியம் போடணும்னா, அதுக்கு மண்ணு வேணும். மண்ணு வெட்டி எடுக்கணும். மண்ணை வெட்டி எடுக்கணும். வெட்டி வெட்டி எடுத்து ஒரு பெரிய பெரிய ட்ரம், ஒரு 200 லிட்டர் பிடிக்கிற இதுல மேல வந்து அதுல வந்து ஒரு 1/4 ட்ரம் அளவுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 அடிக்கு மண்ணு போடணும். அதான் நானும் இன்னொரு 2 சேர்ந்து வெட்டணும். அவரு சாதாரண உணவுல இருக்கிறவர், சாதாரண உணவுல இருக்கிறாரு. அவர் அந்த போதையில் இருக்கிறனால அவரு கொஞ்சம் கொஞ்சம் வெட்டினாரு. அப்புறம் நான் வந்து கடுமையான உழைப்பில் இருக்கிறேன். பித்தம் ஏறிடுது. அப்ப என்னோட பித்தம் ஏறினோடனே அது செயற்கையாக ஒரு அழுத்தம் கொடுக்குது. செயற்கையாக ஒரு ஆரோக்கியமா இருக்குது. உயிரும் இருக்குது, ஆரோக்கியமும் இருக்குது. இந்த மாதிரி நிறம் வந்து அந்த பித்த நிறம் மேல வந்தோடனே ஒரு போலித்தனமான நரம்பு தளர்ச்சி உண்டாக்குது. என்னது? போலித்தனமா நரம்பு தளர்ச்சி உண்டாக்குது. எனக்கு தெரிஞ்சு போச்சு, என்னால மம்டி தூக்க முடியல. அதாவது 1 மணி நேரம் பயங்கரமா பாடுபட்டவன் அந்த பித்த ஏறின உடனே உடனடியே நரம்பு தளர்ச்சி உண்டாக்குது. உடனடியே நரம்பு தளர்ச்சி உண்டாக்குது. காரணம் இந்த வயிற்றுக்கு என்ன வந்துருச்சு, அந்த பித்தம் வந்து மேல ஏறிடுது. அது அப்படியே உள்ள இருக்குது. இப்ப ஒரு 11, 11:30 மணிக்கு அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சது. நான் அதெல்லாம் மீறி போய் தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு சமாளிச்சு. அங்க சக்கரை கேட்கற எதுவுமே இல்லை என்கிட்ட. எதுவுமே குறைஞ்சபட்சம் நாட்டு சக்கரை வச்சிருப்பேன். ஒரு 1/2 கிலோ நாட்டு சக்கரை வச்சிருப்பேன். வர்றப்ப கோயில் நிறைய இருக்கு. முனீஸ்வரன் கோயில், அப்புறம் அந்த கோயில், மாதா கோயில், என்னென்னமோ கோயில் எல்லாம் இருக்கு. எல்லாமே வேல்ல எப்பவுமே ஒரு 10-15 வேல் இருக்கு. அந்த வேல் எப்பவுமே எலுமிச்சு மரத்தை குத்தி குத்தி வச்சு தினம் புது எலுமிச்சு குத்தி வச்சிருப்பாங்க. அதையும் நான் அதெல்லாம் நான் கவனிக்கல. நான் அந்த நோக்கமே தெரியல. எல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு வேலையை முடிச்சு ஆகணும் அப்படிங்கிறக்கா ஒரு வெறியில எல்லாம் நான் சொல்றது எல்லாமே மறந்துட்டேன். மொத்தமாவே நான் மூலையில இருந்து எல்லாம் எடுத்துட்டு அந்த 200 பனங்கொட்டை இன்னைக்கு வந்து என்ன பண்ணி ஆகணும், அது பதியம் போட்டாங்க. அவரே சிந்தனையில கோபியில இருந்து அந்த தோட்டத்து போறவர் வேற எதுவுமே இல்லை. எடுத்துட்டு போறது, சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, இதெல்லாம் எதுவுமே நான் பண்ணவே இல்லை. அப்படியே நான் 3 மணி நேரம் வேலை செஞ்சேன். அப்படியும் 3 மணி நேரம் ஐயா. வேலை செஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன முடியலைங்க அப்படின்னாரு. என்ன முடியல, எனக்கு ஒரு மாதிரி கையெல்லாம் நடுங்குதுன்னு நண்பர் சொன்ன. சரி சரி, நீங்க ஓய்வு எடுத்துக்கன்னு சொன்னார் அவரு. அவர் நான் மண்ணு வெட்டி போட சொன்னாரு. நான் கிட்டத்தட்ட 80 விழுக்காடு எல்லாம் முடிச்சிட்டேன். ஒரு 20 விழுக்காடு மட்டும் இருந்தது. அவர் என்ன பண்ணார், இந்த ஒரு குட்டெல்லாம் போட்டு வச்சுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் 200 பனங்கொட்டை எல்லாம் பிரிச்சு எல்லாம் பதியம் போட்டு தண்ணி ஊற்றி கப்புன்னு மூடி வச்சுட்டேன். நீ அது ஒன்று 6 மாசத்துக்கு அப்படியே முளைச்சி மேலே வந்துடும். வந்ததுக்கப்புறம் அது தனித்தனியா எடுத்துக்கொண்டு அதை நாமளே படிக்கும் போடலாம் கண்டுபிடிச்சிட்டேன். நான் அது நிறைய தடவை பார்த்தேன். நான் முந்தியெல்லாம் பனங்கொட்டை பதியமே போட மாட்டாங்க. அப்படி போட்டா வராதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பொய், அத்தனையும் பொய். பனங்கொட்டை போட்டா வராது, எல்லாம் தப்பு. எல்லாம் மக்கள் நினைக்கிறதெல்லாம் அத்தனையும் தப்பு. இப்ப அந்த இடத்துல பணம் மரம் இருக்குங்களா? பனங்கொட்டை இப்ப எல்லாம் இப்பதான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டதெல்லாம் வந்து 2 அடி வளர்ந்துருச்சுங்க. பெரிய அந்த பச்சை இலை விட்டுருச்சு. அப்படியே விசிறி மாதிரி வரும்ல, அந்த இலையில வந்துருச்சு. விசிறி மாதிரி முதல் விசிறி மாதிரி 2-3 முதல் ரெட்டை இலை வரும். அப்புறம் அப்படியே மெல்லத்தான் வளரும். அப்ப வந்து எல்லாமே அந்த விசிறி மாதிரி வந்துருச்சு. 3 இலை விட்டு 3 விசிறி வந்துருச்சு. நீ அதுக்கு சொட்டு நீர் போட போறேன். நீங்க வந்து பாருங்க. நீங்க சொட்டு நீர் போடணும். அது சொட்டு நீர் போடணும். அதுக்கு சொட்டு நீர் போடணும். அதுக்கு இது ஒரு 10-15 ரூபா செலவாகும். அந்த சொட்டு நீர் போட்டா அது சொட்டு நீர் ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் ஈரப்பதம் இருந்துகிட்டே இருந்ததுன்னா ஒரு 6 மாசத்துக்கு ஈரப்பதம் இருந்ததுன்னா குப்புடு மேல ஒடியாந்துரும். ஏன்னா அங்க தண்ணியே இல்ல. அது எதுவுமே கட்டுறதில்ல 2 வருஷம். இப்ப ஆனா அத்தனை இதையும் போராடி எல்லாம் அந்த சின்ன மத்த மரம் எல்லாம் செத்து போச்சு. பனைமரம் மட்டும் சாகவே மாட்டேங்குது. அப்படி அப்ப அதுக்கு தண்ணி விட்டா குப்புடு மேல வந்துடும். அதனால இப்ப அதுக்குதான் என்ன பண்ண சொட்டு நீர் போடலாம். சொட்டு நீர்னா ஒரு 5 மணி நேரம் மோட்டார் ஓடு. அந்த 5 மணி நேரம் தண்ணி அப்படியே எடுத்து விட்டோம்னா இங்க இருந்து இல்ல ஒருத்தர் இருக்காரு. அவர் பாதுகாப்பு ஒரு ஆள் வச்சிருக்காரு. அவர் வந்து கோழி வளர்க்குறாரு, நாட்டுக்கோழி. இந்த தோட்டத்தில் நான் வளர்த்திக்கிறேங்க, நான் இந்த காட்டை பாத்துக்கிறேன்னாரு. சரின்ட்டு நான் அவர் அந்த கோழி வளர்த்துக்க வேண்டியது, இந்த காட்டை வந்து சும்மா பாத்துக்க வேண்டியது, அவ்வளவுதான். இதுக்கு இந்த வேலி ஒரு தினம் 1/2 மணி நேரம்
பொத்தான் அமுத்தி தண்ணி ஓட வைக்க வேண்டியது. அதாவது உயிர் வேலி வந்துடணும். ஏன்னா அவர் வேலி போட்டார். என்ன வேலி? கோழி போறாங்க வேலி. இதுதான் வாய்ப்பு. ஒரு ஆளும் இருக்கிறாங்க, வேலியும் தற்காலிக வேலி போட்டு புதர் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப தண்ணி விட்டோம்னு வச்சுக்க, 100 நாள்ல எல்லாம் புதர் குப்புன்னு மேல எழுந்திருச்சு. அப்ப இயற்கை வேலையும் ஆச்சு, அந்த கோழி தங்கறதுக்கும் ஆச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. இப்படித்தான் ஐடியா பண்ணியிருக்கிறேன். இப்ப அடுத்து என்ன பண்ணோம்னா 50 மரம் வைக்கலான்னு இருக்கேன். அந்த ஒரு ஏக்கரால வந்து 200 ஆண்டு இருக்கிற மரத்தை வைக்கலான்னு இருக்கேன். அதாவது ஆலமரம், அரச மரம், ஆலமரம், அரச மரம், அப்புறம் வந்து வில்வ மரம், வெடாம்பழ மரம், புளிங்கா மரம், அப்புறம் வந்து தேக்கு, கருவேலி, இந்த மாதிரி எல்லா காட்டுல விளையிற மரத்தை வைக்கலான்னு இருக்கிறேன். அதாவது ஃபாரஸ்ட்ல போய், இங்க ஃபாரஸ்ட் நிறைய இருக்கு. அப்ப வனத்துறையில எல்லாம் இலவசம் தானே? வனத்துறையில எல்லா நாத்தையும் இலவசம் தான். ஆமா. நீங்க அங்க பக்கத்தால இருக்கு, உங்களுக்கு வனத்துறை இருக்குதா பக்கத்தால? பாருங்க, உங்களுக்கு வனத்துறை இருக்குமான்னு பாருங்க. இல்ல எங்க இதுல நான் டவுன்ல தான் இருக்கேன். ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் அங்க இருக்கு. ஆமா இருக்கும் பாருங்க. திருப்பூர் வனச்சரகம் இருக்கும், அல்லது கோயம்புத்தூர் வனச்சரகம் உங்க பக்கத்துல எதாவது இருக்கான்னு பாருங்க. எங்களுக்கு வந்து நிறைய இருக்கு. எங்களுக்கு பூரா போனா எங்களுக்கு போனா அங்க அன்னூர் தான் வரணும். அன்னூர்ல இருக்கா? அன்னூர் வனச்சரகம் இருக்கும். புளியம்பட்டி அன்னூர்ல வனச்சரகம் இருக்கும். ஆமா ஆமா. அன்னூருக்கு உங்களுக்கு எவ்வளவு தூரம்? அங்க இருந்து 17 கிலோமீட்டர் வரும். இப்போ பக்கம் தானம்மா. வாய்ப்பு இருந்தால் ஒரு மாதிரி போயிட்டு வாங்க, வனச்சரத்துக்கு போயிட்டு வாங்க. ஆஃபீஸுக்கு போய் இந்த மாதிரி ஒரு ஏக்கருக்கு நான் நன்கொடை கொடுக்கணுங்க, எனக்கு வந்து ஒரு 50 மரம் வேணும்னு சொன்னீங்க, இலவசமா கொடுப்பாங்க. என்னது? சரிங்க. இலவசம் தான். ஒரு ஏக்கரா இருக்குதுங்க, நான் கோபில கொண்டு வைக்கணும், ஒரு 50 மரம் வேணும்னு கேட்டீங்கன்னா இலவசமா இந்த பட்டா சிட்டா கேட்டால் இலவசம் கொடுத்துருவாங்க. காரணம் சொன்னீங்க இலவசமா கொடுத்துருவாங்க. அவங்க வச்சுட்டு ஒன்றும் பண்ண போறது இல்லை. தமிழ்நாடு அரசனுடைய இலவச மரக்கன்று அது எல்லாமே இலவசம் தான். விவசாயத்துறையில இலவசம் தான். எல்லாம் காடு வளர்க்கணுங்கிற அரசாங்கம் ஒரு கொள்கை வச்சிருக்குது 2000. அதனால இலவசம் தான், எல்லாமே இலவசம் தான். பணம் கேட்டாலும் கொடுத்துடலாம். பணம் கேட்டாலும் அது நமக்கு தேவை. குறைஞ்ச வச்சு 7 அடி 8 அடி வளர்ந்துருக்கணும். 7 அடி 8 அடி ஒரு வருஷத்துக்கு கண்டு என்னங்க, ஒரு வருஷம் கண்டுங்கிறப்ப அழகா நம்ம 2 அடி ஜேசிபி சொல்லியிருக்கேன். ஜேசிபி வர சொல்லியிருக்கேன். 3 அடி ஆழத்துக்கு குழி தோண்டிடுறது. ஒரு அடி நீளம், 1 அடி அகல, 3 அடி, 1 அடி நீளம், 1 அடி அகல, 3 அடி ஆழ குழி. அதுல வந்து இந்த இந்த ஒரு வருஷ கணக்குக்கு உள்ள அப்படியே வச்சுட்டோம்னா கொஞ்சம் மண்ணை போட்டு, அப்புறம் 2 அடிக்கு மண்ணை போட்டு 1 அடி விட்டுட்டோம்னா அப்புறம் ஒரு 4-5 தண்ணி கட்டோம்னா அவ்வளவுதான். வேறு இறங்கிருச்சுன்னா அதுக்கெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை. அது அப்படி தானாவே மேல வந்துடும். வேப்ப மரம் இருக்குல்ல, வேப்ப மரம் யார் தண்ணி கட்டுறாங்க? வேப்ப மரத்துக்கு அதே மாதிரி தான். வேப்ப மரத்துக்கு அதேதான் வச்சுட்டோம்னா நாளைக்கு வந்து தங்கணும்னா அது குழுன்னு இருக்கணும். எப்படியும் 2 வருஷத்துல எல்லாம் பெருசாயிரும். அப்ப தண்ணி தினம் கட்டிட்டே இருந்தோம். 10 நாளைக்கு ஒருக்கா தண்ணி தான் மோட்டார்ல இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நாளைக்கு 4 நாளைக்கு ஒருக்கா கொஞ்சம் அது மட்டும் ஒரு இடம் நெப்பிட்டு அங்கே ஆள் சும்மா தான் இருக்கிறாரு. அவருக்கு எந்த வேலையும் இல்லாது. அவர் கோழி பார்த்துக்கிறதா வேலை, வேற ஒண்ணுமே இல்லை. பொத்தா நமக்கு அது பாட்டு பாஞ்சிக்குது. அங்கங்க அந்த இடத்துல இணைப்பு கொடுத்து சின்ன சின்ன குழாய் போட்டோம்னா அது வந்து ஒரு 2 மணி நேரம் ஓடுனாவே எல்லாமே நம்பிடும். எது தண்ணி கட்ட தேவையில்லை, எது ஆமா ஆளுக்கே அங்க வேலையில. பொத்தானுக்கு தான் வேலை. பொத்தான் அமைச்சிட்டு பேசாம உட்காந்துக்க வேண்டியதான். என்னது? அவ்வளவுதான். நீங்க கோழி பார்த்துட்டு என்ன பண்ண 2 மணி நேரம் கழிச்சு ஆஃப் பண்ணிடு. அவ்வளவுதான். மோட்டார் நின்று போச்சா? இப்ப தண்ணி இருக்குது. இப்ப 3 மணி நேரம் ஓடுற தண்ணி இருக்கு. ஒரு 2-3 வேலை வச்சுட்டு 5 மணி நேரம் ஓடும். வெட்டு கிணறுனா அது வேறீங்க, இது குழாய் கிணறு தானே. இப்ப ஆத்தோரத்துல இருந்ததுன்னா உறிஞ்சிட்டே இருக்காங்க, ஆத்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். நீங்க அப்படித்தான் போட்டுக்குவாங்க. நம்மள காட்டுல இருக்கிறோம் இல்லையா, அது தானா வந்து சுரந்து வர்றது மட்டும்தான் 5 மணி நேரம் ஓடும். இதே ஆத்தோரத்துல குழாய் விட்டுன்னு வச்சுக்க, நேரம் எவ்வளவு ஓட்டாலும் குறையவே குறையாது. என்னது? உறிஞ்சிக்கிட்டே இருக்கு, வந்துகிட்டே இருக்கு. ஆத்தோரத்துல அப்படித்தான் பண்றாங்க. ஆத்தோரத்துல ஒரு 10 சென்ட் இடம் வாங்கிக்கிறானுங்க. அங்க ஒரு ஓட்டைக்கு போட்டு அங்கிருந்து தண்ணி எடுத்துட்டு போய் 10 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு போறானுங்க. அப்படித்தான் நடக்குது எல்லா ஊர்லயும். எங்க ஊர்ல அப்படி ஆத்தோரத்துல 1 சென்ட் 5 லட்சம் 10 லட்சத்துக்கு போகும். ஆத்தோரத்துல ஒரே ஒரு சென்ட். ஏன்னா அந்த மோட்டார் தெரிஞ்சு போச்சு, எல்லாத்துக்கும் மோட்டாருக்கு தான் வைக்க போறோம்னு தெரிஞ்சு போச்சு. செலவு 1 கோடி 2 கோடி வரும். ஒரு 2-3 பேர் சேர்த்து அப்படி வாங்கிக்கிறாங்க. 2-3 சேர்ந்து ஒரு 2 கோடி 3 கோடி வருமா? அந்த ஒரு சென்ட்டை மட்டும் 10 லட்சம் 20 லட்சம், ஒரே ஒரு சென்ட் 20 லட்சம் கொடுத்து வாங்கினாங்க. வாங்கி தோட்டத்துக்கு எடுத்துட்டு போக அங்க ஒரு மோட்டார் போட்டு இப்ப எல்லாம் பெட்டி மோட்டார் செய்யும். பெட்டிலேயே எல்லாம் செஞ்சு அப்படி பெட்டிக்குள்ள அங்க வச்சிட வேண்டியது. பெட்டிக்குள்ளே எல்லாமே எல்லாம் ரெடிமேடு மாதிரி ஆகி போச்சு. குழாய் மட்டும் போட, அது அப்பா எவ்வளவு தெரியும் போடுறாங்க, 15 அடி கூட போடுறதில்ல. 15 அடி போட்டாவே தண்ணி வந்துருது. எத்தனை அடி? 15 அடி. ஆமையா. ஆமாங்க, பக்கத்துல ஆறு இருக்குல்ல, அது வந்து 15 அடி போட்டுறாங்க. அவ்வளவுதான். அது பெருசா எத்தனை இன்ச்சு போறாங்க தெரியுங்க? 6 இன்ச்சு 7 இன்ச்சு 8 இன்ச்சு போர் போட்டுறாங்க. 8 இன்ச்சு போர் போட்டா என்ன ஆகுறது? அடங்காப்பா.
தண்ணி எவ்வளவு வருது உரிச்சு 40 HP வர்ற மோட்டார் எடுத்தா 40 HP மோட்டார் அடம் மொக்க மொக்க பார்த்து 40 HP மோட்டார் தண்ணி இழுக்குதுன்னா அப்புறம் எவ்வளவு தண்ணி வரும் பாருங்க. ம்? நாம ஒரு HP 3/4 HP வச்சுட்டு சொர்றன்னு ஒண்ணு கடிக்கிற மாதிரி வருது. 40 HP அப்படி தள்ளுது அப்படியே. ஒண்ணு சொல்ற மாதிரி இல்ல. அப்படி எல்லாரும் உறிஞ்சிட்டே இருந்தா ஆத்துல எங்க தண்ணி இருக்கும்? ஆமாங்க. இருக்காது. கிட்டத்தட்ட அங்க அது சத்தியமங்கலத்துல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் அதை பண்ணிட்டு இருக்காங்க. 2000 பேருமே 40 HP மோட்டார் ஓடிட்டே இருந்தா என்ன ஆகுங்க? கரண்ட் இலவசம், கரண்ட் இலவசம், இலவசம், இல்ல தண்ணி இலவசம். தண்ணி இலவசம், கரண்ட் இலவசம். இவங்க பண்ற செலவே கட்டல கட்டி பணக்காரன் தானே செய்ய முடியும். போனா 5 லட்சத்தை கட்டிடுறான். 5 லட்சத்தை கட்டிட்டு ஆளுக்கு அவனுக்கு ஒரு 50,000 கொடுத்தோம்னா டக்குன்னு போட்டுருவாங்க, முடிச்சு போச்சு. 6 லட்சத்தை கணக்கில் வந்தாச்சு, தண்ணி வந்தாச்சு, மற்ற செலவு தான் இவங்களுக்கு. மற்ற கணக்கிலே தண்ணி ஃப்ரீ. அப்புறம் என்ன உங்களுக்கு? கடைசிக்கு 5 லட்சம் கட்டியாச்சு, லட்சம் 1 லட்சம் கொடுத்தாச்சு, 6 லட்சம். அப்புறம் தண்ணி ஓட்டை போட்ட முடிஞ்சு வச்சு அடுத்த 3 நாள் 10 நாள்ல வேலையை முடிச்சிடுறாங்க. வேலையை முடிஞ்சு அப்புறம் எடுத்துட்டு போறத குடி தோண்டி கொண்டு சேர்த்துறாங்க. அப்போ ஒருத்தர் நம்ம ஒருத்தர் சேர்த்துனாரு, கண் முன்னாடி நான் பார்த்தேன். இந்த மாதிரி இது மாதிரி எப்ப இருந்து நடந்துட்டே இருக்கு. நான் கண் முன்னாடி பார்த்தது 2 கனெக்ஷன் பார்த்தேன். எவ்வளவுங்க வருதுன்னு கேட்டாரு. மொத்தமா சேர்ந்து 4 கோடி வருதுங்க. நாங்க 20 பேர் பிரிச்சுட்டேன். 20 பேர் 20 தோட்டத்து போகுது. ஒரு இடத்துல வந்து பெரிய தொட்டி, அது பார்த்து 50 லட்சம் லிட்டர் பிடிக்கிற மாதிரி. அதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 50 லட்சம் செலவு பண்ணிருப்பாங்க. பூமியை வந்து ஒரு 10 அடி தோண்டி அதுல இருந்து காங்கிரீட் போட்டு அது ஒரு பெரிய அது கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் எப்பவுமே இருப்பு. 15 லட்சம் லிட்டர் தண்ணி இருந்துட்டே இருக்கும். அதுல இருந்து அங்கிருந்து ஊத்தி அதை சேமிச்சு அது ஊத்திக்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் ஊத்திட்டே இருக்கு, ஒரு பக்கம் உறிஞ்சிக்கிட்டே இருக்கு. அங்கிருந்து உணர்ந்து போட்டாங்க. போட்டு இப்ப அங்க ஒரு வேலை நடந்துட்டு இருக்குது. அங்கிருந்து தண்ணி யார் வேணாலும் அவங்க போட்டு பார்த்தா நம்ம அந்த தண்ணி உறிஞ்சிக்க வேண்டியதுதான். இது அப்ப பாரு ஊத்திட்டே இருக்கும். ஸ்கீம்னு சொல்றாங்க, அதை சொல்றீங்களா ஐயா? என்ன ஸ்கீம் இதெல்லாம்? என்ன ஸ்கீம்? இந்த ஸ்கீமும் கிடையாது, ஒரு பொருளாங்க. தோட்டத்துக்காரங்களே சரி, ஸ்கீமாவது ஒன்னாவது. இதுக்கெல்லாம் அரசாங்க ஆதரவு தராது, அவன் போட்டு தள்ளிடுவான். நீங்க அரசாங்கத்துக்கு தேவை அந்த இடத்துல இருந்து அந்த ஆற்றினுடைய பகுதியில இருந்து ஒரு 15 மீட்டருக்கோ 20 மீட்டருக்கோ எதுவும் இருக்கக்கூடாது. அது ஒரு விதி. அந்த ஆத்து கரையில இருந்து ஒரு 20 மீட்டருக்கோ 30 மீட்டருக்கோ எந்த இனிப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிறான். அதை இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அதை இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. ஏன்னா ஆற்று தண்ணி எங்க பார்த்தாலும் நீங்க ஆத்தோரத்துல 1 கிலோமீட்டர் நேரத்துக்கு தண்ணி அந்த ஒசை வந்துட்டு இருக்கலாம். அதை புரிஞ்சுக்கிறாங்க அவங்க. அப்ப அரசாங்க விதிப்படி நீங்க ஆத்தோரத்தை வைக்கக்கூடாது. அவன் சொல்ற மாதிரி ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? அந்த 200 மீட்டர் தள்ளி இருக்கிறப்ப போட்டோம்னா அதே தண்ணி வந்துட்டு தான் இருக்கு. அதே தண்ணி மழை காலத்துலயும் பாத்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லை. மழை காலம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, மழை காலத்துல எல்லாம் அடிச்சு போச்சு எப்படி 2 மாசத்துக்கு ஃபுல்லா ஏறிக்கும். அது அப்படியே ஸ்டோர் ஆகிக்குது, உள்ள ஏறிக்குது. அதனால அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, ஓட்டிட்டு தான் இருக்காங்க. ஆனா யாரும் லாபம் மட்டும் சம்பாதிக்க முடியாது. ஏன்னா விவசாயம் என்பது வாழ்க்கையை தவிர இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, விவசாயம் என்பது பணம் நினைக்கிறாங்க. நிச்சயமா வரவே வராது. இயற்கையை ஏமாத்திடும், இயற்கையை எல்லாத்தையும் சாவடிச்சிடும். ஏன்னா அவங்க தென்னை மரத்துக்கு மருந்து கட்டி இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, தென்னை மரத்துக்கு மருந்தை போட்டே நாசம் பண்றாங்க. மருந்து செலவு கணக்கு போட்டு பார்த்தா ஒண்ணும் மிஞ்சாது. அதாவது எங்கேயோ திருடி எங்கேயோ போன்ற மாதிரி. இது எப்படின்னா, சாதாரண விவசாயி வந்து மானாவாரி நம்புவான், அதுதான் பண்ணுவான். ஒரு ஆள்கிட்ட வேலை. இது எப்படின்னா, பணத்தை போட்டு எல்லாத்தையும் ஒரு 5 ஏக்கரா 6 ஏக்கரா செட் பண்ணி எல்லாத்தையும் போட்டு எல்லாம் குழாய் போட்டு ஒரே ஆள் மட்டும் பொத்தானம் தர மாதிரி செட் பண்ணிடுறாங்க. அது என்ன கொடுப்பாரு உங்களுக்கு? அவனோட வேலை என்ன தெரியுமா? பொத்தானம் தர வேலை தான் அவனுக்கு, வேற எந்த வேலையும் கிடையாது. 5 ஏக்கராக்கு சேர்ந்த ஒரு ஆளுங்க அவன் தூங்கிட்டு தான் இருக்கானுங்க. எப்ப போனாலும் தூங்கிட்டு தான் இருப்பான். அதை கரெக்டா அந்த நேரத்துக்கு மட்டும் போட்டு விட்டுருவான். போட்டு 5 மணி நேரம் ஓடணும், 6 மணி நேரம் ஓடணும் ஒரு சொல்லியிருப்பாங்க. 6 மணி நேரம் ஓடினதுக்கு அப்புறம் அப்போ பூத்திட்டு வந்து தூங்கிட்டு இருப்பான். அவ்வளவுதான். இது எப்படி விவசாயமா? இது என்னங்க? இது என்னங்கிறீங்க? இது வந்து அவங்களோட ஒரு பொழுதுபோக்குக்காக அதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது பொழுதுபோக்கு. ஏன் பணம் எங்கேயே சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. பணம் எங்கேயோ சம்பாதிச்சது, எங்கேயே சம்பாரிச்சு இதை வந்து இதுல செலவு காட்டுறாங்க. எதுல செலவு காட்டுறாங்க? ஆமா, இந்த மாதிரி விவசாயம் பண்றோம் அப்படி. ஒரு 2 கோடி 3 கோடி இதுல செலவு காட்டு, எல்லாம் நட்டமாயிட்டே இருக்குமா? உண்மை நட்டம் தான் ஆகும். 5 கோடி இதுல எழுதிட்டு போயிடுவாங்க. அப்படித்தான். என்ன நோக்கம் உங்களுக்கு? இல்ல ஏழைகளுக்கு கொடுக்க போறீங்களா? இதுதான் யதார்த்தம். சரி, இப்ப நான் மருத்துவத்தை பத்தி பேசுவோம். அந்த 19ஆம் பாடத்தை எடுத்து படிங்க. அப்படியே பிறநெகள் வந்துட்டு போயிட்டாங்க. அறிவியல் பத்தி பேசணும். தமிழ்ல படிக்கவையா இல்ல ஆங்கிலத்துல? தமிழ்ல இருக்க மட்டும் படிங்க. வாழ்க்கை
குவாலிட்டி ஆஃப் லைஃப்ங்கய்யா. ம் வாழ்க்கையின் தத்துவம் சிஎஸ் பிள்ளை. ம் உயிர் என்பது ஒரு சக்தி. உடல் அந்த சக்தியை தாங்க இயலாத போது சாவு ஏற்படுகிறது. ஆ வாழ்க்கையின் தராதரம் உடலின் நிலையை பொறுத்தது. ம் நம் உடலில் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ளும் இயற்கையை புரிந்து கொண்டு அதை நாம் தடுக்காமல் இருக்க வேண்டும். ம் உடல் உயிரை காப்பாற்றி வைத்துக் கொள்ளுமாறு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ம் நம் உடல் நம்ம சொந்த காற்றாக இருக்கிறது. ம் இந்த உடல் பல இயந்திரங்களின் கூட்டமைப்பை போன்றது. ம் இவற்றிற்கான சக்தி உணவிலிருந்து கிடைக்கிறது. உணவுடன் தேவையில்லாத பல பொருட்களை நாம் உடலுக்குள் திணிக்கிறோம். ம் இந்த விஷயங்களை சாதாரணமாக உடல் அவ்வப்போது வெளியேற்றி விடுகிறது. கடுமையான விஷயங்களை உடல் உடனடியாக வாந்தி மூலமாகவோ வயிற்றுப்போக்கு மூலமாகவோ முடிந்தால் வெளியேற்றி விடுகிறது. இந்த விஷயங்கள் உடனடியாக வெளியேற்றப்படாவிட்டால் அவை உடலில் சேர்ந்து விடுகிறது. இவை கல்லீரல், கிட்னி, கணையம் ஆகியவற்றில் தங்கி செயல்திறனை பாதிக்கிறது. உணவை அடிக்கடி உண்ணுவது சீரான உறுப்புகளை அதிகமாக வேலை செய்ய இல்ல அந்த சீரான உறுப்பவே என்ன, அது என்ன புரிஞ்சுக்க? சீரான உறுப்பா? நல்லா படிங்க, தப்பு தப்பா படிக்க கூடாது. இவை கல்லீரல், கிட்னி, கணையம் ஆகியவற்றில் தங்கி மேல 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 அடிக்கடி உணவு உண்ணதை பத்தி என்ன அடிக்கடி படிங்க பரமேஸ்வர் படிங்க. இந்த உடல் பல இயந்திரங்களின் கூட்டமைப்பு போன்றது. இவற்றிற்கான சக்தி உணவிலிருந்து கிடைக்கிறது. உணவுடன் தேவையில்லாத பல பொருள்களையும் நாம் உடலுக்குள் திணிக்கிறோம். இந்த விஷங்களை சாதாரணமாக உடல் அவ்வப்போது வெளியேற்றி விடுகிறது. கடுமையான விஷங்கள் உடல் உடனடியாக வாந்தி மூலமாகவோ வயிற்றுப்போக்கு மூலமாகவோ முடிந்தால் வெளியேற்றி விடுகிறது. நிறுத்துங்க. இப்படிதான் நேத்து எனக்கு வந்துச்சு. நேத்து எனக்கே வந்துச்சு, விஷத்தை வெளியே தள்ளிவிடுது. அந்த விஷம் வெளியே போனோடனே உடனே சுறுசுறுப்பு வந்துருச்சு. உடனே 100 கிலோ தூக்குற மாதிரி சக்தி வந்துருச்சு. என்னது 100 கிலோ தூக்குற மாதிரி சக்தி வந்துருச்சு? எப்படி வந்துச்சு? விஷம் வெளியே வந்துருச்சுங்களையா? உடம்பு தொந்தரவு பண்ற தேவையில்லாத அந்த விஷம் வந்து வெளியே வந்தனால உடம்பு சுத்தமாயிடுச்சு. அப்போ அந்த 2 மணி நேரத்து வரைக்கும் அதை சுரக்க எடுத்து நேரம் எடுத்துக்குது, விஷத்தை உண்டாக்குறதுக்கு நேரம் எடுத்துக்குது. அப்ப நான் வேகமா செஞ்சுட்டு இருக்கேன். கரெக்டா 2 மணி நேரம் வரும்பொழுது கையெல்லாம் சோர்ந்து போச்சு. கையெல்லாம் ஒரு மம்டிங்கிறத ஒரு 5 கிலோ இருக்குன்னு வச்சு 5 கிலோ நான் தூக்க முடியல. அந்த சாயங்காலம் 3:30 மணிக்கு அப்புறம் ஓய்வு எடுத்துட்டு தண்ணி குடிச்சிட்டு எனக்கு வாந்தி வர்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு. எனக்கு எப்பவுமே வாந்தி வர்றது நான் விடவே மாட்டேன். நேராக போக தண்ணி நிறைய குடிச்சிட்டு 2 விரலை வச்சு உள்ள வா அப்படிம்பா பலாம் அடிக்கு பட வந்து இப்படிதான் நான் பண்ணுவேன். அடிச்ச உடனே அந்த வாந்தி எடுத்து பழெல்லாம் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சது வந்தோடனே திடீர்னு பார்த்தா 100 கிலோ எடை தூக்குற மாதிரி சக்தி வருது. எங்கிருந்து வந்துச்சு? அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. அப்ப உங்க உடம்பு சுத்தமா இல்லைன்னு அர்த்தம். என்ன புரிஞ்சுக்கிறீங்க? உங்களுக்கு தான் இப்ப பாடம் நடத்திட்டு இருக்கேன், பொழுதுபோக்கா பேசிட்டு இருக்கிறேன். பெரிய தத்துவம்லாம் ஒண்ணும் பேசல நானு. வயிற்றுல வந்து அந்த விஷயம் இருக்கு. அப்ப மாங்காய் சாறு பயிற்சியில போடுங்க. மாங்காய் சாறுல போடுங்க. வாந்தி எடுக்க தேவை. மாங்காய் சாறு போட்டு வாந்தி வராது. என்னது? மாங்காய் சாறு மட்டும் போட்டே வாங்க. தினம் வகுப்புக்கு வாங்க. ஏன் வகுப்புக்கு வர மாட்டேங்கிறீங்க? வந்துடுறீங்க. வரையில உங்களுக்கு தான் நட்டம், எந்த தகவலும் பரவாது. இல்லையா? வந்துடுறேன் காலைய வகுப்பு. 3 வகுப்பு நடக்குது. 3 வகுப்புல ஏதாவது 2 வகுப்புல வரணும். நான் தான் போனேன். ஏன்னா 10 வகுப்பையும் நடத்திருக்கேன், 7 நடத்திருக்கேன், 6 நடத்திருக்கேன், 2 இருப்பேன், 3 தானே நடத்தினேன். அதுவுமே ஒண்ணுமே இல்லை. இப்ப இன்னைக்கு கூட நான் யாராவது வந்தா நடத்தலாம் பார்த்தா விட்டுறாங்க. அந்த இனிமேல் வந்து கூப்பிட்டு பாப்பா 2 நிமிஷம், யார் வரலையா நிறுத்திட வேண்டியதுதான். வேணுமே அவங்க வந்துடணும். ஏன்னா எல்லாத்துக்கும் தத்துவம் தெரியும். யார் கடுமையான நோயாளி யாரும் இல்லையே, யாரும் இல்லை. பாரு அவர் இன்னைக்கு பாரு அவர் இந்த புற்றுநோயால அவர் நல்லாயிட்டு இருக்குது. அவர் வந்து ஒரு வருஷம் மாணவர் சேருங்கன்னு சொல்லியிருக்கேன். இல்லாட்டா வகுப்பு தூக்கிடுமான்னு. 5 நாள் ஆயிப்போச்சு, இல்லை 6 நாள் ஆயிப்போச்சு. முன்னேற்றம் வருது. எல்லாம் கரைஞ்சி கொலகொலன்னு ஆயிடுச்சு. கட்டியிலன்னு ஆயிடுச்சு. கொலகொலன்னு கல்லுமா இருக்கிறது கரைஞ்சது என்ன அர்த்தம்? தன் வேலையே செய்ய ஆரம்பிச்சு.
அப்ப நீங்க தொடரும், நீ வேணும்னா நீ மாணவரா இருந்து வைத்தியம் கத்துக்க வேண்டாது. நேத்து கூட சொன்னேன், காலையில கூட வந்தாருல்ல. ஆமாய்யா, காலையில வந்தாரு, இப்ப காணோம். ம். எதுவுமே செய்யல, போட்டோ எடுத்து அனுப்பல, வெயிட் பார்க்கல, எடை காக்கல, எதுவுமே செய்யாம உட்காந்துருக்காரு. என்ன பண்ண ஆமா, செய்யறது வந்து அஹ், எடை பார்க்கல, பின்னாடி படம் எடுத்து அனுப்பிச்சு. நான் எப்படி முதுக பார்க்கணும்னு கேக்குறாரு. நீ முதுக பார்க்க வேண்டாம், ஏன் பக்கத்தால ஒருத்தருமே இல்லையா? முதுக பாக்குற யார் இருப்பாங்க பக்கத்தால? அவ ஒய்ஃப் எடுத்து அனுப்பிச்சிருக்கலாம் ஐயா. ஏன் இது செய்யல? அதான் மந்த புத்தி. என்னது? மந்த புத்தி. அதுதான் நீங்களும் அப்படித்தான், நம்ம தயாலும் அப்படித்தான், மந்த புத்தி தான். எதுவுமே அனுப்புறது, எந்த ரிப்போர்ட்டும் அனுப்புறதில்ல, எதுவும் ஒன்னும் பண்றது இல்ல. கேட்ட மட்டும் தான் வாங்கி வச்சிருக்கிறேன் பாரு. வாங்கி வச்சு என்ன பண்றது? பூசை பண்றதா? அது பரமேஸ்வர் 1000 தடவை பரவாயில்லையே, சொன்ன உடனே டக் டக் பாரு, விஞ்ஞானத்தை பேசினா டக்குன்னு செய்றீங்க, ஆச்சரியமா இருக்கு. அவங்களும் கிட்டத்தட்ட 4 பேர் வாங்கியிருக்காங்க. ஒருத்தர் 4-5 பேர் இது வாங்கிட்டாங்க. ஆச்சரியமா இருக்கு. எல்லா போட்டியில எரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. ஒருத்தர் வந்து உச்சகட்டத்துக்கு போட்டு, இப்ப நான் 18 போட்டிருக்கேன். 18 தான், இங்க 19 இருக்குது. 2 பச்சையில இல்லைன்னு போய் கடையில வாங்கணும். இல்லாட்டி நான் 22 போட்டிருப்பேன். இப்ப இங்க 18 19 தான் இருக்குது. 18 இருக்குதே கேட்டேன். இன்னும் ஒண்ணு உடஞ்சு போச்சு, கால் உடஞ்சு போச்சு. சரி, அதே தூக்கி போட்டேன். எல்லாம் பண்ணி பாத்துறணும், ஏன்னா இது உண்மையும் தெரிஞ்சு போச்சு. இது வந்து அதே நீங்க என்னன்னா, இனி அடுத்தது எவரடி பேட்டரி எங்கேயா, அது 10 கிலோ பேட்டரி இருக்குதான்னு கேட்கணும். கிடைக்கவே கிடைக்காது. எத்தனை கிலோ பேட்டரி? 10 கிலோ 10 கிலோ ஐயா. ஆமா ஆமா, நேரடியா போய் ஒப்பந்தம் போடணும். அப்ப 10 கிலோ பேட்டரி என்னடா உலகத்துல இல்லாதன்னு கேட்கணும். ஏடா நான் செஞ்சிருக்கிறது அது மொத்தமே எடைய 20 டீரோசல் எடை போட்டு பாருங்க, 22 கிராம் வரும். எவரடி எடை போட்டு பாருங்க, 15 கிராம் 14 கிராம் வரும். அவன் கேட்டாயே என்னடா கேட்டேன்னு வச்சுக்க, சிரிப்பான். ஏடா நீ இதுதான் போயிட்டு பல கோடி போயிட்டு இருக்குது, நீ வேற 15 கிலோ கேட்கறியா? ஒப்பந்தம் போட்டு எத்தனை லட்சம் வேணும்னு கேட்பான். கட்டுறா 100 கோடி கட்டுப்பான். 100 கோடி கொடு, உனக்கு 50 கிலோ 100 கிலோன்னு செஞ்சு தரேன்பா. எத்தனை? 50 கோடி கொடுத்தேன்னு வச்சு 100 கிலோ 1 டன்லயே செஞ்சு தருவா. அவனுக்கு அதே ஃபார்முலா தானே. என்னது? அதே ஃபார்முலா பெருசா செஞ்சிருக்கு. பார்த்தனா ஒரு பெரிய ஒரு டிராக்டர்ல வச்சு தூக்கிட்டு வர்ற மாதிரி தூக்கிட்டு வந்துடலாம். செஞ்சிடலாமா? அப்படி ஏதோ பணம் கட்டுறீங்களா? யார் 10 கோடி வச்சிருக்கிறீங்க, நேரா போய் எவரடி கம்பெனில பேசிடலாம். எங்க மேற்கு வங்காளத்துல தான் இருக்குது எவரடி கம்பெனி, அங்க போய் பேசிடலாம். இல்லாட்டி ஏதோ ஒரு பேட்டரி கம்பெனிக்கு போக வேண்டியதுதான். பேனாசோனிக்கு, அப்புறம் நிப்போ கம்பெனி, எவனா இருந்தா தான் என்ன, 10 கோடி கட்டிடுறேன், எனக்கு வந்து 1 டன்ல செஞ்சு கொடுன்னு கேட்கலாம். ஒண்ணு சாம்பிள் செஞ்சு கொடுங்க. அவன் ஆஹா ஏன்னா நம்ம தத்துவம் அவன் புரிஞ்சுட்டான்னா, நம்ம புரிய வச்சுட்டு நம்ம இதே 10 கிராம் எடுத்துட்டு போய் இப்ப செஞ்சிருக்கிற மாதிரி செஞ்சு காமிச்சுன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு நாம இத்தனை வருஷமா 100 வருஷமா பேட்டரி தொழில் பண்றேன், நம்ம தெரியாத இவன் எப்படா தெரிஞ்சான். அப்ப அவன் நம்மளுக்கு பணம் கொடுத்து நம்ம அவனை தக்க வச்சுக்குவான். நான் சும்மா செஞ்சு தர்றேன், நீங்க வந்து என் ஃபேக்டரியோட சேருங்க, முதலாளியே சேருங்க, பார்ட்னரா சேருமா. என்னது? கம்பெனி ரொம்ப ஃபேமஸ் ஆயிரும் இல்லையா? ஆமா, இப்ப நாம கண்டுபிடிச்சதா அவன் உள்ள பாத்துட்டான்னு வச்சுக்க, ஏறி நம்ம ப்ராஜெக்ட் அதாவது 1 கிராம் செஞ்சாலும் அதே முடிவுதான், 1 டன்ல செஞ்சாலும் அதேதான். ரிசல்ட் அதேதான். வேற ஒண்ணும் இன்னைக்கு எவரடிவே அப்படியே காப்பி அடிக்கலாம். அதே 10 கிராம் செஞ்சிருக்கனா நாம 1 டன் செய்ய சொல்றோம். அதே ஃபார்முலா தான். அதே உள்ள எல்லாம் அதை மட்டும் கொடுறா. 1 டன் அண்ணா போயிட்டா எக்ஸ்ட்ரா என்ன பண்ணா 2 பின்னாடி ஒட்ட வைக்க போறா, அவ்வளவுதான். பின்னாடி என்ன பண்ண அதே மாதிரி கொஞ்சம் பெருசா 1 இன்ச்சில ராடு வைக்கிறேன். அதுல இருக்குது 1 இன்ச்சு கிராஃப் ரேட் வைக்கிறேன். இப்ப நான் வச்சது பார்த்தா 3 mm 4 mm இருக்குது வைக்கிறோம். அடுத்து வைக்கவே 1 இன்ச்சு வச்சுட்டா முடிஞ்சு போச்சு. ஏன்னா அது 1 டன் இல்லவா, ஒரு கற்பனையா சொல்றா. 1 டன் பேட்டரி எவ்வளவு பெருசு இருக்கும். அது வந்து மேலே இங்கேயும் ஒரு 1 இன்ச்சு கணக்கில் வச்சுட்டோம்னா அது ஒரு ஊருக்கே சாப்பிட வரலாம் மின்சாரம். எத்தனை? ஒரு ஊருக்கே. இதுக்கே 28 லைட் வச்சிருக்க, 30, 25, 26. இப்ப நான் வச்சிருக்க 18 வச்சிருக்க, ஒருத்தர் 21 வச்சிருக்காரு. நான் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு இது கரெக்ட்னு தெரிஞ்சு போச்சு. இனி வந்து உலகம் பூரா இது வர இன்னும் எப்படி ஒரு 10 வருஷத்துல பெரிய கம்பெனிக்கார இந்த டீல் எடுத்தான்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப உலகமே மாறும். அவன் ஃபார்முலா வச்சே நம்ம உலகத்துக்கு விளைச்சி கொடுத்துடலாம். அவன் ஃபார்முலா வச்சே இப்ப நமக்கு வந்து நான் வந்து என்ன, நம்ம வீட்டுக்கு தேவைன்னா 20 கிலோ இருந்தா போதும். 20 கிலோல ஒரு பேட்டரி இருந்தா வீட்டுக்கு போற 24 மணி நேரம் மின்சாரம் கிடைக்கும். 24 மணி நேரம் சூடும் வராது, ரெஸ்டே கிடையாது. 24 மணி நேரம் பெருக்கல் 30, 24 பெருக்கல் 365, 24 பெருக்கல் 365, 24 பெருக்கல் 7ன்னு போடுவான். நம்மளது அப்படி இல்லை, 24 பெருக்கல் 365 அப்படி வந்துகிட்டே இருக்கும். எங்க கூட வச்சுக்க, தண்ணியில போட்டாலும் ஜாவாது, தண்ணியில போட்டாலும். இதுதான் சாகா நிலை பேட்டரி. இது இந்த விஞ்ஞானம் தான் வரப்போகுது.
சரி, அப்ப அந்த அதாவது அந்த 19வது பாடத்துல அந்த விஷம்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அடிக்கடி சாப்பிடுவது சீரட நீர். இன்னொன்னு இருக்க படிங்க. அதே படிக்கிட்ட ஐயா. அந்த அடிக்கடி அடிக்கடி சாப்பிடுவதுன்னு ஒன்று இருக்கா இல்லையா? என்ன சொல்லியிருக்கா? அடிக்கடி சாப்பிடுவது என்ன சொல்லியிருக்கிறாரு அவரு? அடிக்கடி உணவு உண்ணாமல் இருப்பது, இருவேளை உணவுகளுக்கு இடையில் இருங்க, 5 மேல மணி இன்னும் மேல நேரமாக போங்க, இன்னும் மேல போங்க. இந்த விஷயங்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டவட். அதுக்கு அது அப்படி படிங்க. இந்த விஷயங்கள் பரமேஸ்வரி படிங்க. இந்த சரி விஷங்கள் உடனடியாக வெளியேற்றப்படாவிட்டால் அவை உடலுக்குள் சேர்ந்து விடுகின்றன. ம் இவை கல்லீரல், கிட்னிகள், கணையம் ஆகியவற்றில் தங்கி அவற்றில் செயல்திறனை பாதி பாதிக்கின்றன. அடுத்த வரி நல்லா படிங்க. அடுத்த வரி, உணவை அடிக்கடி அடிக்கடி உணவே ஐயா, நீங்க படிக்கிறீங்களா? படிங்க, நீங்க படிங்க. உணவை அடிக்கடி உண்ணுவது சீரண உறுப்புகளை அதிகமாக வேலை செய்கின்றன. இதனால் இன்னொருக்க படிங்க அதைய. உணவை அடிக்கடி உண்ணுவது சீரண உறுப்புகளை அதிகமாக வேலை செய்கின்றன. இன்னொருக்க படிங்க அதைய. ஒரு புரியுதான்னு பாருங்க. உங்களுக்கு என்ன புரியுதுங்க தயாளன்? அதான் அது அடிக்கடி உண்ணுவது வந்து ஜீரண உறுப்பம் வந்து அதிக வேலை செய்ய தூண்டுது அது. அப்ப இந்த அடிக்கடி திங்கறனால என்னென்ன விஷயம் உண்டாகுதுன்னா, வாதம்ங்கிற கொடிய விஷயமும், அது நேத்து நான் வந்து இதுக்கு வந்து நான் இதுக்கு நேத்து வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், நான் எந்த உணவும் இல்ல, வெயில் நிக்கிறனால அந்த விஷம் வந்து சுரந்திருக்கு. அதை எடுக்க தவறி இருக்கேன். என்னது, சரிங்க. சாதாரண உணவு உண்றவனுக்கு இந்த நோய் வருது. உணவு இல்லாம கடுமையா வேலை செய்யறப்போ இந்த கடுமையான வெயில் வந்து ஆளை கொல்ற விஷம். இது கடுமையான வெயில் இருக்கு, ஆளை கொல்லுகின்ற விஷம். திருப்பி சொல்லுங்க பரமேஸ்வரி, நான் என்ன சொல்றேன்? கடுமையான வெயில் என்பது கடுமையான வெயில் என்பது ஆளை கொள்ளுகிற விஷம். எத்தனை பேர் வெயில் நடந்து வரப்ப சுருண்டு விழுந்து செத்து போயிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க ஐயா. அப்ப வந்து உணவு உண்ணுகிட்டு இருக்கவங்க வெயில்ல இருந்தா அவங்களுக்கு மயக்கத்தோட இதாயிடும். உணவு செத்தே உண்ணாம இருக்கிறவங்க போயிருவாங்க. வெயில செத்தே போயிருவாங்க. ஓ, நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. சொல்லுங்க ஐயா. உணவு உண்ணாமல் இருக்கும்போது கடுமையான வெயில்ல போக கூடாது. திருப்பி சொல்லுங்க. உணவு உண்ணாமல் இருக்கும்போது வெயில்ல வந்து அலையக்கூடாதுங்க. அந்த மாதிரி அப்படி அலையிறதா இருந்தா ஏதோ ஒரு மாங்காய் சாறு, தேங்காய் சாறு, எலுமிச்சம்பழம் குடிச்சுக்கணும். என்னது, சரிங்க. ஏதாவது ஒரு சாறு வந்து ஜூஸ் மாதிரி குடிச்சுக்கணும். குடிச்சிட்டு என்ன ஆகும், அந்த விஷத்தை கீழே இழுத்துட்டு போயிடும். விஷத்தை இறப்பிலிருந்து கீழே எடுத்து மலத்துக்கு கொண்டு போயிடும். அப்ப மயக்கத்திற்கு சோர்வு வராது. ஆனா நேத்து நான் என்ன பண்ணல, நான் உங்களுக்கு சொல்ற விதி நான் கடைபிடிக்கல. சரிங்க. நீங்க செய்றீங்களே, செய்ய போய் அது தெரியாது. ஆனால் இப்ப நான் உங்களுக்கு சொல்ற விதி நேத்து நான் என்ன பண்ணல, அதை திருப்பி சொல்லுங்க. ஐயா, நேத்து நீங்க கடுமையான வெயில்ல கடுமையான வேலை செஞ்சனால அந்த விஷம வாந்தி வெளியே வந்திருக்குங்க ஐயா. ஆமா, எதை நான் செய்ய தவறிட்டேன் சொல்லுங்க, எதை செய்ய தவறினேன்? நீங்க அந்த நேரத்துக்கு ஏதாவது உணவு லைட்டா எடுத்திருக்கணும் ஐயா. என்ன உணவுன்னு சொல்லுங்க. இட்லியோ 2 போண்டாவோ இல்லைன்னா லெமன் டீ. அது இல்லாம வேற சொல்லுங்க. நீர் உணவுங்க. அது இல்லாம வேற நீர் உணவுனா என்னன்னு சொல்லுங்க. நீர் உணவு வேற, நீர் வேற. லெமன் டீ ஐயா. அப்புறம் லெமன் டீ, லெமன் ஜூஸ், மாங்காய் ஜூஸ், 2 பேரிச்சம்பழம், இதெல்லாம் கருப்பட்டி, தேனு, இப்ப சொல்லிட்டே வாங்க. இன்னும் சொல்லுங்க. நிலக்கடலை பருப்பு, 2 கடலை மிட்டாய், பச்சை காய்கறி, வெள்ளரி, பீட்ரூட், கேரட், கரெக்ட், மாங்காய். இதெல்லாம் நான் செய்யாத காரணத்தினால் அந்த விஷயத்தை நான் வெளியெடுத்ததுனால எனக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. ஆமாய்யா, வேலை செய்யும் போது ஏதாவது ஒரு உணவு உடம்புக்கு எடுத்துக்கணும். அதாவது இப்ப என்னன்னா, இந்த நல்லவன் கெட்டவங்கிறது உடம்பு கிடையாது. உடம்பு தன்னை என்ன பண்ணுது அது பண்ணுது. நான் 25 வருஷம் பயிற்சி பண்றேன், அது எனக்கு தேவையில்லை அப்படின்னு உடம்பு சொல்லி, நீ அவனா இருந்தா எனக்கு என்றா அப்படிங்க. என்னது, யாரா இருந்தா எனக்கு என்ன, எனக்கு செய்ய வேண்டிய கடமையை நீ செய்யணும்ல. இல்லைன்னா உனக்கு கொண்டே போடும் அப்படிங்க. கொண்டே போடும், அதெல்லாம் தகவலே என்னது, கொண்டு போனதுக்கு அப்புறம் நீங்க புரியவே புரியாது. இது என்னமே பண்ணலையே, என்ன பண்ணாருன்னா இதை பண்ண காட்டி நான் போய் சேர்ந்துட்டேன்.
ஆமாய்யா. அப்ப வெங்கடேசன் என்ன, புங்குடேசன் என்ன, ராமர் என்ன, லட்சுமணன் என்ன, நம்ம பண்றது பண்ணல அப்படின்னு அது போட்டு தெரியுது. இப்ப புரியுதா? ஒழுக்கமா ம். என்னுடைய சரிங்கய்யா. என்னுடைய பாடம் இது. எல்லாம் இது பதிவு பண்ணி வச்சு இது என்னுடைய பாடம் இது. நான் எழுதி வச்சுட்டேன் நானு. மேடம் அவர எழுதினது நேத்தே வகுப்பு சொல்லிட்டேன். நேத்தே எல்லாம் சொல்லிட்டேன் நான். நேத்தே சாயங்காலம் 7:30 மணிக்கு யாருமே வரல. யாரும் ஒரே ஒரு ஆள் தான் வந்திருந்தாங்க. இவரு மட்டும் பெரியவர்கள் மட்டும் வந்திருந்தது. அப்புறம் இவங்க வந்திருந்தாங்க. யாரு? கலைநிலா வந்திருந்தாங்க. இன்னைக்கு யாரோ உறவினர் யாரோ இறந்துட்டாங்களாமா. கலைநிலா உறவினர். அவங்க மாமனார் இறந்துட்டாங்களா ஐயா? அதான், அதான், அதான். அது ஒரு சாகர் மாரி கிடந்தாரு. அவரா இருக்குமோ? அவருதான் ஐயா. அவங்க வீட்லயே இருந்தாருல்ல, அவரு இறந்திருக்காரு. அதான் போய் சேர வேண்டியது வித்து போன உடம்புங்க. பூரா சாதாரண உணவு தின்னு, 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 தின்னு. பீடி, சிகரெட் குடிச்சு, 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 குடிச்சு. அது பீடி சிகரெட் எல்லாம் குடிச்சு குடிச்சு சாதாரண உணவு தின்னு, தின்னு, தின்னு போப்பா. இப்ப நம்ம இந்த கடலூர் கட்டி வந்திருக்குது. என்னங்க இன்னைக்கு சாதாரண உணவு நொறுங்க திங்கிறதுதான். இறைச்சி நொறுங்க அதான் திங்க. பொண்டாட்டி அரசு ஊழியரு. பணத்தை புடுங்கி புடுங்கி திங்க வேண்டியதானே? என்னது? ஆமாய்யா. ஆமாங்க. மாறி மாறி திங்க வேண்டியது. நீ கொஞ்சம் தின்னு, நான் கொஞ்சம் தின்னு. மாறி மாறி சாப்பிட வேண்டியதா தின்னு போட்டு என்ன வாங்கிட்டீங்க? நோய எந்த நோய் நோயை வாங்கிருக்கீங்க? வாங்கி எந்த நோய் வாங்கி அத சொல்லுங்க. எந்த நோய் வாங்கியிருக்கீங்க? சர்க்கரை, பிரஷர், கேன்சர், எத்தனையோ மூட்டு வந்துருச்சு வலி, பாருங்களேன். முழங்கால் வலி, ஆ, அப்புறம் இது மூட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி. அசைய முடியாது. அப்படியே காத்தோட்டம் எல்லாம் ஒரு மூட்டுல காத்தோட்டமே இல்லாம அப்படியே முதுகு வந்து காத்தோட்டத்துல இருக்கணும். ஆ முதுகுல ஆமாய்யா. அப்ப முதுகு காத்தோட்டத்துல இருக்குன்னு எப்படி நிமிர்ந்து உட்காரணும் அல்லது காத்தோட்டத்துல உட்காரணும். இவர் படுத்துட்டே இருந்தா காத்து எப்படி போகும் அங்க? அப்ப என்ன ஆகும்? புல்லு அழுத்துக்கு அந்த அழுத்தமும் வெப்பமும் சேர்ந்து மறுபடியும் நுரைச்சு இப்ப ஒண்ணும் ஆகாது. ஏன்னா நம்மளது ரத்தம் இப்ப வந்து உடம்பு சுருங்கிட்டு வருது. ரத்தம் சுத்தமானா அந்த நீங்க படுத்திருந்தாலும் கூட ஒண்ணும் ஆகாது. புரியுதா பரமேஸ்வரி? புரியுதுங்கய்யா. என்ன என்ன புரிஞ்சுட்டீங்க சொல்லுங்க. இப்ப ஒண்ணும் ஆகாது. இப்ப ஒரு உடம்ப கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கனால ஒண்ணும் ஆகாது. ஆ கொஞ்சம் கூடுதலா இன்னொன்னு உதவி கொஞ்சம் கூடுதலா உதவி செய்யணும்னா கொஞ்சம் காத்தோட்டத்துல போய் உட்காரணும். ஆமாய்யா. அவரு 4 செவுத்துக்குள்ள இருக்காரு. அப்ப அதுலயும் பாத்தீங்கன்னா, மல்லாக்க படுத்தே தான் இருக்காரு. அந்த தோல அடைச்சு வச்சு தான் இருக்காரு. ஆமா. கொஞ்சம் கூட காத்தோட்டம் இல்ல. ஆ. அவரு கொஞ்சம் காத்தோட்டமா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமா. அதத்தான் நீ சொன்னீங்க நேத்து. நீங்க கரெக்ட்டா சொன்னீங்கல்ல. அதுதான் அவர் செய்யணும். ஆமாய்யா. அவரு செய்றாரோ இல்லையோ, நாம் பிறருக்கு பாடம் இயற்கையில இருக்கணும். ஆ? இயற்கையில இருக்கணும் அவரு. ஆ. இயற்கை காத்துல. இயற்கை காத்துல இருக்க வேண்டும். அதனால தான் இத பண்ணணும். எப்படியோ உங்களுக்கு ஒரு இடம் இருக்குது பரமேஸ்வரி அது தப்பிச்சிட்டீங்க. உங்களுக்கு ஒரு 5 சென்ட் இடம் இருக்குது. நீங்க அப்பப்ப அங்க போய் உட்கார்ந்துக்கிறீங்க. ஆமாய்யா. வேப்ப மரம் இருக்கு. தப்பிச்சிட்டீங்க. தயாளன் எங்க போவாரு? தயாளன் உட்கார்றதே எங்க உட்கார்ந்திருக்காரு? பூரா கடுமையான வெப்பமும், சத்தமும் டக்கடி, 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 டொடடொட, டொடடொட பாட்டு சத்தம். கொடுமை, கொடுமை. திருப்பூர் கொடுமை உலகத்திலே கிடையாது. திருப்பூர் கொடுமை. ஆமாய்யா. உண்மைதாய்யா. பாவம்யா அங்க இருக்கவங்க. டவுன்ல இருக்கவங்கள எல்லாம் ரொம்ப பாவம்தாய்யா. அது மெஷினரி இருக்கிற இடத்துல பார்த்தா சத்தம். ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த பவர் இத விட அதே பார்த்தீங்கன்னா பெரிய மன உளைச்சல். இத விட பவர் லூம் இருக்குது பாருங்க. அப்பப்ப அத விட டக்கடி, 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 டக்கடி. ஐயோ! அப்பா! என்னதான் ஆகுமோ? அதையும் மீறி ஸ்பீக்கர் சவுண்ட் வச்சு பாட்டு போட்டுக்க. அந்த சத்தத்துக்கு மேல பாட்டு சத்தம் எஃப்எம்ல போட்டு சத்தத்தை வச்சிட வேண்டியது. ஏன்னா இந்த சத்தம் அடங்கணுமாமா. ஆமாய்யா. அது எப்படி அந்த வாழ்க்கை எப்படிங்க பாருங்க. அந்த வாழ்க்கை எப்படி பாருங்க. நான் உள்ள போனவே எனக்கு அலர்ஜி ஆயிரும். அந்த பவர் லூம் கிட்ட போனாவே, இப்ப எங்க ஊர்ல எல்லாம் பவானி அங்கேயே ஓடுதுன்னு வச்சுக்கங்க. சும்மா ஏதோ ஒரு தேவையில்லாம போனோம்னு வச்சுக்கங்க. அந்த பார்த்தாவே நமக்கு அலர்ஜியா இருக்கு. பார்த்தாவே அலர்ஜியா இருக்கும். அடங்கப்பா சாமி! வெளிய வந்தா காத்து என்னமோ இந்த காதே அப்படியே அங்க போனா ஒரே இரைச்சலாயிரும். வெளிய வந்தாலே எங்கேயோ ஒருத்தர் குகையில இருந்து மேல வந்தா பளிச்சுன்னு கேட்கிற மாரி இருக்கும். அடங்கப்பா! நான் கேட்பேன். எப்படிடா 25 வருஷம் உள்ளூர் இருக்கிறேன்னா, என்ன பண்றீங்க தலையெழுத்துங்கிறான். இதுதான் கேவலம். அதுதான் நாம தனித்து இயங்கும்னு நினைக்கிறேன். சரி இத பத்தி பேசுவோம். நாளைக்கு காலையில பேசுவோம். நன்றி. வணக்கம்.